மகேஷ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா. எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும், செமையாக பண்ணணும் மச்சான், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப ரொம்ப நல்லா வருவோம் மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி, இதை விட இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு நாள் செமையாக கலக்குவோம் மச்சி. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரத் என்ன மச்சான், முடிச்சோன்னே ஜிம்முக்கு போகலாண்ணா. ஓகே. ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டுருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் த வெரி பெஸ்ட்டா. எல்லார பற்றியும் பேசணும், உன்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன். யூ நோ தட் வெரி வெல் அண்ட் லவ் யூ ஸோ மச்.